இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழம்பு மல்லித்தூள் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மல்லித்தூள் எல்லா குழம்பு வகைகளுக்கும் கரெக்டாக இருக்கும். இது கூட மிளகாய் சேர்த்தோன்னா அது குழம்பு மிளகாய் தூளாக மாறிடும். இப்போ இந்த மல்லித்தூள் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எவ்வளோ அளவு போடலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் மல்லி ஒரு 1/2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த 1/2 கிலோ மல்லி கூட 1/2 கிலோ மிளகாய் சேர்த்திங்கன்னா அது குழம்பு மிளகாய் தூளாக மாறிடும். இப்போது இந்த 1/2 கிலோ மல்லிக்கு 100 கிராம் சீரகம், 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அது ஒரு 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 50 கிராமும் துவரம்பருப்பு 100 கிராமும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ரெண்டும் சேர்க்கல. இதுக்கு சோம்பு ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு கைப்பிடி அளவு, வெந்தயமும் மிளகும் ஒரு 30 கிராம் சேர்த்துருக்கேன். இட்லி அரிசி ஒரு 100 கிராம், கருகப்பில்லை தேவையான அளவு ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தொட்டால் நல்லா சுடணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். குழம்பு மிளகாய் தூள் தனித்தனியாக அரைக்கிறதுக்கும் மிளகாயோடு சேர்த்து அரைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரத்தை கூட்டி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம தேவையான அளவு குழம்போட அளவு திக்னஸ்க்காக மல்லியை சேர்த்து கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம். அதிக குவான்டிட்டி வைக்கணும்னு நினைக்கிறப்போ மல்லித்தூள் அதிகமாக போட்டால் குழம்போட திக்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். காரம் கம்மியாக வேணும்னு நினச்சா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதிகமாக வேணும்னா அதிகமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ சீரகத்தை வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து சோம்பு. இதுக்கு நான் பெருங்காயம் சேர்க்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் பெருங்காயம் சேர்க்கலை. இதுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு கண்டிப்பாக வேணும்னா போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி உளுந்தம்பருப்பை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அரிசியையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வெந்தயத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து மிளகு. நான் ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பச்சை கருகப்பிள்ளை அந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, உப்போட ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுற அளவு விட்டுடணும். காயை போட்டு எடுத்து வைக்கும் போதும் நல்லா ஆற வச்சிடணும். ஏன்னா உடனே மூடிட்டோம்னா அந்த வேர்வை அதில் பட்டுதுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆறுறதுக்கு விட்டுடணும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் நல்லா ஆற விட்டுட்டு தான் மூடி வைக்கணும். இப்போ இதை மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மல்லிப்பொடி குழம்பு எல்லா வகையான குழம்புகளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மல்லிப்பொடி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனி மல்லித்தூள். கடைகளெல்லாம் கிடைக்கும் இல்லையா மல்லித்தூள்னு, அந்த மல்லித்தூள் இது வாசனைக்காக பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். 1/2 கிலோ மல்லி, 50 கிராம் சீரகம், 30 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். ஏன்னா மல்லியோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறதுக்காக மற்ற பொருளெல்லாம் ரொம்ப கம்மியாகவே தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதே மாதிரி வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா காய வச்சுருக்கணும். காய வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் தான் மிஷினில் அரைக்கணும். இப்போ இந்த மல்லித்தூள் ரெடி ஆயிருச்சு. நல்லா கமகமன் வாசனையோட மல்லியோட வாசம் ரொம்ப தூக்கலாகவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த 2 வகையான மல்லித்தூளுமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட தனி மிளகாய் தூள் இருந்தால் போதும். எல்லா வகையான சமையலையும் நம்ம சூப்பராக செய்யலாம்.
இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.